ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்குறோம்னா, என் முன்னாடி நல்ல ஒரு வெண் பட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓணம்காண்டி நாங்கள் டிசைன் பண்ண வந்திருக்கேன். இந்த வெண் பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் பார்டர் இருக்குது. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஒயிட்டில் நல்லா ஷர்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி கேட்டிருக்காங்க. ரன்னிங் ப்ளவுஸ் வந்து நல்லா ப்ரொக்கேயில் இருக்கிறதுனால அது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஜாஸ்மினில் ஒர்க் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாருங்கள், இது வந்து ஸ்லீவ் ஒர்க்கு நல்லா கிராண்டாக போட்டிருக்கோம். ஃபுல்லாக கோல்டு தான். கோல்டும் அவங்க நம்ம ஒயிட்டுனால மிரர் ஒர்க் கேட்டிருந்தாங்க. கிளையண்ட் வந்து மிரர் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா மிரர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கோல்டில் வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி, ரெகுலராக போடுற மாதிரி அந்த ஜரி போட்டுட்டு அந்த சுகர் பீட்ஸு, அப்புறம் ஒரு நார்மல் பீட்ஸ், அதான் சீக்வன்ஸ், இதை நம்ம லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி, ஒரு பூவும் கொடியும் இருக்கிற மாதிரி தான் நமக்கு சாரியில் இருக்குது. அதை ரிலேட் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆன்டிக் ஷேடில் வெறும் ப்ளூ ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இதை மிக்ஸ் பண்ணி வேறு சாரிக்கும் சேர்த்து போட்டுக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேடில் கொடுத்துருக்கோம். இதை பார்த்திங்கன்னா கோல்டனில் வந்து வெறும் டியூப் பீட்ஸும் சுகர் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக தான், ஃபுல்லாக நமக்கு த்ரெட் ஒர்க்கே இதில் கிடையாது. அண்ட் அந்த மெட்டல் ஸ்டோன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பார்டர் வச்ச ஸ்டோன்ஸு, அந்த ஸ்டோன்ஸு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக மிரர் வந்து நம்ம டைமண்ட் ஷேப் மிரரும் சர்க்கிள் ஷேப் மிரர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மிரர்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த பீட்ஸே நம்மகிட்ட என்ன மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒர்க் வந்து ஸ்லீவில் பூரா எடுத்து பண்ணியிருக்கோம். இதை பார்த்தோம்னா தெரியும். அண்ட் புட்டாஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அதிலேயே நம்ம ப்ளஸ் மாதிரி புட்டா வச்சுட்டு எல்லா சைட்ஸும் நம்ம ஸ்டோன் மட்டும்தான் வச்சுருக்கோம். நம்ம இதுதான் நம்ம 2 ஸ்லீவுக்குமே நம்ம இப்படி தான் போட்டிருக்கோம். இதில் 2 ஸ்லீவுக்குமே இப்படி தான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த ஒர்க் வந்து நீங்கள் ஃப்ரேமில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக காட்டில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரேம் இருந்தால் நம்ம ஃப்ரேமில் கூட பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் நெக்கு போட்டிருக்கோம். பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் வச்சு எப்பயும் நார்மலாக வைக்கிற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீட்ஸ், பெரிய பீட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு அந்த ட்ரையாங்கிள் யூஸ்வலாக நம்ம 1 லைன் தான் போடுவோம். பட் இது டபுள் லைன் போட்டுட்டு இன் பிட்வீனில் எல்லா பக்கமும் என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோதான். திரும்ப அதே புட்டா தான். இது மட்டும் பார்க்கும்போது நல்லா கெட்டியான ஒர்க்காக இருக்குது. நம்ம செயின் ஸ்டிச் நம்ம சைடில் பூரா போட்டிருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸும் போடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது வேணும்னு நினச்சாலும் பண்ணுங்கள். இல்லை இந்த நெக்லைனில் வர்றது கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம தனியாக ஸ்லீவுக்கு வைக்கணும்னா கூட தனியாக இதை நம்ம ஸ்லீவுக்கு வச்சு நம்ம தனியாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.